சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை நேரம் யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்ற ஆழமான அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சிறப்பாக விரும்பி மன்றாடுவோம். பாடலிலே ஜெபிப்போம். ஆராதனைக்கு உரியவரே, ஆராதனைக்குரியவரே, அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை
விசுவசிக்கின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே வல்லமையின் தேவனே, நற்கருணை நாதரே, நீர் எங்களோடு இருக்கின்ற இந்த புனிதமான நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். நீர் ஒருவரே உன்னதராக இருக்கின்றீர், எல்லாம் வல்லவராக இருக்கின்றீர், எங்கள் ஆண்டவராக இருக்கின்றீர், எங்களை அன்பு செய்பவராக இருக்கின்றீர். உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய அன்பை சுவைக்க, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை கடைக்கண் நோக்கியறலும். இந்த புனிதமான நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் உம்பால் ஈர்த்தரலும். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து ஆட்கொண்டரலும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சொந்தமானவர்கள், உம்மால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், உம்மிடமிருந்து முடிவில்லாத வாழ்வை பெற்றுக் கொண்டவர்கள். எங்களுக்குள் நீர்தாமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும், அனைத்து அற்புதங்கள் அதிசயங்களுக்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல், எங்களுக்குள்ளது அனைத்தையும் உடைய பாதத்திலே வைத்து எங்களையே நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். மலரோடும் தூபத்தோடும் தீபத்தோடும் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்து நாங்கள் உம்மீது கொண்டுள்ள அன்பையும் பாசத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற ஆராதனையையும் மனப்பூர்வமாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய ஆராதனையை ஏற்றரலும், எங்களுடைய புகழ்ச்சியை ஏற்றரலும், எங்களுடைய நன்றியறிதல்களை ஏற்றரலும். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமானவர்களாக மாற்றியறலும்.
ஆமென். உன்னடி சரணடைந்தேன் இறைவா, உன்னடி சரணடைந்தேன். 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 மலரும் நீயே, மனமும் நீயே, மலரும் நீயே, மனமும் நீயே, விரியும் இதழ் நீயே இறைவா, விரியும் இதழ் நீயே. உன்னடி சரணடைந்தேன் இறைவா, உன்னடி சரணடைந்தேன். எரியும் தணலில் எழும்புகை நீயே, எரியும் தணலில் எழும்புகை நீயே, கமலும் மனம் நீயே இறைவா, கமலும் மனம் நீயே. உன்னடி சரணடைந்தேன் இறைவா, உன்னடி சரணடைந்தேன். ஒளியும் நீயே, வழியும் நீயே, ஒளியும் நீயே, வழியும் நீயே, வாழ்வின் பொருள் நீயே இறைவா, வாழ்வின் பொருள் நீயே. உன்னடி சரணடைந்தேன் இறைவா, உன்னடி சரணடைந்தேன். உன்னடி சரணடைந்தேன் இறைவா, உன்னடி சரணடைந்தேன். எங்களுடைய இயேசு, எங்களுடைய நற்கருணை நாதர், சகல ஆராதனைகளுக்கும் உரியவர். அவர் அதிசயங்கள் செய்கின்றவர், சகல புகழ்ச்சிக்கும் உரியவர். நாங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய புகழை பாடுகின்ற போதெல்லாம் அவர் எங்கள் உள்ளத்திலே இருந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார். அதே இயேசுவை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். அவர் எப்பொழுதும் புகழ்ச்சிக்குரியவர். காலையிலும் மாலையிலும் பொழுதெல்லாம் முழு புகழ்ச்சிக்குரியவர். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் அவரை புகழ கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அவருடைய சாயல்,
மனமாற எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் உள்ளத்தால். புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு காலையிலே, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு மாலையிலே. 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 புகழ்ந்திடு மாலையிலே. புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். 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 புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு பொழுதெல்லாம். திருப்பாடல் எங்கள் ஆண்டவருக்கு பிடித்த பாடல். அவருடைய மக்களினுடைய அனுபவங்களால் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆதலால் அனைத்து பாடல்களிலும் ஆண்டவருக்கு பிடித்த பாடல் திருப்பாடல். எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து, எங்களுடைய நன்றி அறிதல்கள் அனைத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து, எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற சகலவிதமான நன்மைத்தனங்கள் ஆசீர்வாதங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் பரிதவித்த போதெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றவர், எங்களோடு கூட பிரசன்னமாக இருக்கின்றவர் எங்களுடைய இந்த நற்கருணை நாதர், எங்களுக்காக தன்னையே தியாகம் செய்தவர், எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். நாங்களும் அவருக்கு பிடித்த அதே திருப்பாடல் 95 ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களுடைய இறைவனை, மூவொரு தேவனை நாங்கள் வணங்கி தொழுவோம்.
எங்களுடைய நன்றியறிதல்களை அவருக்கு காணிக்கையாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய பல்லவியாக வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். எல்லோரும் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாண்பு மிகுந்த இறைவன், தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலான பேரரசர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். வாருங்கள் புகழ்ந்து பாடுங்கள். அவரே நம் கடவுள், நாமோ அவருடைய மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கின்ற ஆடுகள். இன்று நீங்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலமன்று. மெரிபாவிலும் பாலை நிலத்திலே மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் எங்களை சோதித்தார்கள். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தார்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். இப்பொழுது நற்செய்தி வசனத்துக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாண்புமிகு
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 59 69 வரை. இன்றைய திருப்பலி நற்செய்தி வாசகத்திலிருந்து அதன் தொடர்ச்சியாக. இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூயாவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க விருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அமர்ந்திருப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய பாதுகாவலராம் புனித சூசியப்பர் திரு அவையின் பாதுகாவலர், திருக்குடும்பத்தின் தலைவர், குடும்பங்களுக்கெல்லாம் பாதுகாவலர், கன்னியர்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், நல்மரணத்தின் பாதுகாவலர், எங்களுடைய பாதுகாவலர். அவருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்களை ஆயத்தம் செய்து, அவர் யாருக்காக வாழ்ந்தாரோ அதே கிறிஸ்துவோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்றோம். புனித சூசையப்பர் தன்னை, தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தது இவருக்காக. இவர் இறைமகன், மனுக்குலத்தினுடைய மீட்பர். இவரின் ஊடாகத்தான் இந்த மனுக்குலம் மீட்படையும் என்று தெரிந்திருந்து அந்த மீட்பு திட்டத்துக்கு அன்னை மரியாளை போல தன்னையும் கையளித்தவர். இவரை சிறு குழந்தையாக அவர் தன்னுடைய மார்பிலே போட்டு தாளாட்டியவர், பராமரித்தவர். இவருக்கு எந்த தீங்கும் நெருங்கிவிடாது தன்னை தியாகம் செய்தவர்.
எங்களுடைய பாதுகாவலர் புனித சூசியப்பர். இவரை வளர்த்து தன்னுடைய லட்சியத்துக்கு அவரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பு அனைத்தையும் இவருக்காக ஒப்புக் கொடுத்தவர். எங்களுடைய பாதுகாவலர் ஆண்டவருடைய மகிமைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர். அவர் யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தாரோ அதே கிறிஸ்துவோடு நாங்கள் எல்லோரும் இப்போது ஒன்றித்திருக்கின்றோம். இந்த வல்லமை மிக்கவரோடு. இவர் வல்லமை மிக்கவர் என்பதை எங்களுடைய பாதுகாவலராம் புனித சூசியப்பர் கண்டுகொண்டார். இவர் ஒருவரை இந்த உலகத்தினுடைய மீட்பு என்பதை அறிந்து அதற்காக தன்னை தியாகம் செய்தார். அதே விசுவாசத்தை தான் நாங்களும் பெற்றுக்கொண்டோம். இவர் ஒருவரே எங்களுடைய மீட்பு, இவர் ஒருவரே எங்களுடைய இரட்சணியம். அதனால தான் இந்த நேரம், இந்த அமைதியான புனிதமான நேரத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற, அவருடைய வாழ்வு தருகின்ற அந்த வார்த்தையை பெற்று எங்களுடைய வாழ்வை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாம். இன்றைய நாளிலே ஆண்டவர், அதாவது எங்களுடைய நற்கருணைநாதர், என் திரு அவையின் ஆன்ம உணவு என்று சொல்லி நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் தன்னையே எங்களுக்கு உணவாக தந்தார். நாங்கள் அவரை ஆண்டவர் என்று போற்றுகின்றோம். அவர் சொன்னார், என்னை தின்பவன் வாழ்வான், அவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான். இன்று இப்போது வாசித்த இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவருடைய போதனை இந்த உலகத்தினுடைய தலைவர்களுடைய போதனையை போன்றதாக இருக்கவில்லை. ஒரு கட்டத்திலே அவர் அதிகாரத்தோடு பேசுவார், இன்னொரு கட்டத்திலே அவர் இரக்கத்தோடு மக்களை அரவணைப்பார். பிழைகள் நடந்தபோது தட்டி கேட்பார். அப்படியெல்லாம் சொன்னவர் சொல்லுவார், வாழ்வு தருகின்ற அந்த உணவு நானே என்று சொல்லுவார். அவருடைய போதனை சில நேரத்திலே புரிந்து கொள்ள முடியாதவர்கள் எங்களைப் போல நாங்களும் பல தடவைகளிலே அவருடைய வார்த்தையை சில நேரத்தில் புரிந்து கொள்ள மாட்டோம். நம்பிக்கை இருக்கும், இருந்தாலும் சில நேரத்தில் நாங்கள் தவறி விடுவோம். நம்பிக்கை இருக்கும். அவர் சொல்வார், பயப்படாதீர்கள், என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். எங்களுக்கு அந்த வசனம் தெரியும். நம்பிக்கை இருக்கும். சில நேரத்தில் எங்களுக்கு மனித பலவீனம் மறந்து போய்விடுவார். ஆகவே அவருடைய அந்த வார்த்தை, இப்படியான இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் அதாவது சில சீடர்கள் இருந்து அவரை விட்டு அப்படியே போய்கொண்டிருப்பார்கள். இன்று வாசித்த அந்த நற்செய்தியுடைய பகுதி, அவர் கேட்பார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? சீமோன் பேதுரு சொல்லுவார், நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன. இது அன்று புனித சீமோன் பேதுரு சொன்னது. இன்று இந்த வார்த்தை நாங்கள் சொல்லுவது. காரணம் என்ன? எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் அது. எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகளிலே நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தோம். எங்களுக்கென்று சொல்லி யாருமே இல்லை என்பதை உணர்ந்து மனமுடைந்து சோர்ந்த நிலையில் இருந்தோம். எங்களுடைய வாழ்வை இத்தோடு அவ்வளவுதான் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த நேரத்திலே நாங்கள் வடிவாக நாங்கள் நடந்து வந்த அந்த பாதையை பார்க்கின்ற போது எங்களுக்கு அந்த உண்மை புலப்படும். எங்களை கரம் பிடித்து தூக்கியவர் இவர்தான். அதால்தான் நாங்கள் இந்த நேரம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் ஒருவரே எங்களுக்கு நிறைவான வாழ்வை தரக்கூடியவர், முழுமையான வாழ்வை தரக்கூடியவர். ஆகவே இந்த நேரத்திலே நாங்களும் அதே விசுவாச சத்தியத்தை புதுப்பித்துக் கொள்வோம்.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு வாழுகின்றோம். எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றே தெரியாது. எங்களுக்கு துணைக்கு யார் வருவார் என்றும் நாங்கள் அறியோம். எங்களோடு கூட பிறந்த சகோதரர்கள் எங்களுக்கு எதிராக கிளம்பினர். எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு குழி பறித்தார்கள். எங்களோடு கூட இருந்து ஒன்றாக பழகியவர்கள் எங்களுடைய நல்ல பெயரை கெடுத்தார்கள். எங்களுடைய உறவுகள் இன்று எங்களுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். யாரிடம் போவோம்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மிடம்தானே வருவோம். உம்மிடம்தானே நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன. சற்று கண்களை மூடி எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய இதயத்திலே நினைந்து, என்றும் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கின்ற அந்த ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒரு வார்த்தை போதும், என் ஆன்மா குணமடையும். அனைவரும் எழுந்தால் படியிடுவாம். எங்களுடைய தேவைகளை, விண்ணப்பங்களை மனதார ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் போவதற்கு வேறு யாரும் இல்லை, இவர் ஒருவரே. நாங்கள் கேட்பதற்கு வேறு யாரும் இல்லை, இவர் ஒருவரே. இவர் ஒருவரே வாழ்வை கொடுத்தவர். வாழ்க்கையிலே தூக்கி எறியப்பட்டவர்களுக்கு புதியதொரு வாழ்வை கொடுத்தவர். அதே நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நற்கருணை நாதரே, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திடவும், விசேட விதமாக இப்பலியை ஒப்புக்கொடுக்கும் அருட்தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திடவும், அவர்கள் பணிவாழ்வு சிறப்பாக அமைவதற்கு வேண்டிய ஆவியின் அரங்களை நிறைவாக அளித்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு மிக்க நற்கருணை நாதரே, வாழ்வு தரும் உமது வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம். உமது வாழ்வில் உம்மை நாம் என்றும் தகுதியுடன் உட்கொள்ளவும், உயிருள்ள தேவன் நீர் நற்கருணையில் பிரசன்னமாய் இருக்கின்றீர் என்பதை உணராமல் உமக்கு மதிப்பளிக்காமல் இருந்த சந்தர்ப்பங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். உமது பிரசனத்தை உணர்ந்து உமக்கேற்ப வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெண்ணிற அப்ப வடிவில் எம்முன் வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, எம் பங்கிலுள்ள அனைத்து இளையோர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் தேவைகள் நிறைவேறவும், விசேட விதமாக உடல் உள நலத்தினை அளித்து அவர்களின் தொழில், கல்வி, எதிர்காலம் சிறப்பாக அமையவும், பங்கின் வளர்ச்சியிலே ஒற்றுமையுடன் செயற்படவும், நட்பிரஜைகளாக சமூகத்திலே திகழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை உண்போர் இறப்பினும் வாழ்வார் என மொழிந்த அன்பு தெய்வமே, தெய்வீக நாதனே, இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் உள்ளத்து தேவைகள் நிறைவேறவும், வாழ்வு வளம் பெறவும், தொழில் வளம் சிறக்கவும், பிள்ளைகளின் கல்வி, எதிர்கால வாழ்வு நலமாக அமையவும், வெளிநாடுகளில் வசிக்கும் உமது பங்கின் உறவுகளுக்கும் உமது ஆசீரும் அருளும் என்றும் கிடைக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இயேசுவே குணம் பெறுவே இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து அருள் தாரும். அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. எல்லோரும் தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. கடை கண்ணானமை பாருமே கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணானமை பாருமே ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். மெய்த்தோடு வாய் இயேசுவே நோய் களைவாய் இயேசுவே. தோடு வாழ் இயேசுவே நோய்களை வாழ் இயேசுவே. ஆசீர்வதிப்பார் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவே இயேசுவே. ஆராதனை ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை ஆராதனை
எங்கள் மத்தியிலே பவனியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வீதியிலே சென்றபோது அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன். அந்த விசுவாசம் குணமாக்கியது. விசுவாசத்தோடு நாங்களும் மன்றாடுவோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் நோய் நொடிகளை குணமாக்கியருளும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் நோய் நொடிகளை குணமாக்கியருளும். எத்தனையோ புனிதர்கள் பாடிய வரிகளை முதலிலே பாடி பின்னர் எங்கள் மொழியிலே தொடர்ந்து பாடுவோம். லவுடா ஜெருசலேம் டோமினும், லவுடா தேயும் டூம் சியோன், ஹோசானா. Lauda Jerusalem Dominum, Lauda Deum Sion, Hosanna, Filio David, Lauda Jerusalem Dominum, Lauda Deum Sion, Hosanna. புகழ்வாய் ஜெருசலேம் உன் ஆண்டவரை, புகழ்வாய் சியோனின் தேவனை. Hosanna, Hosanna, David,
அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே. பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் நம் ஆண்டவர் உடமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவினார் அவரே. புகழ்வாய் ஜெருசலேம் ஆண்டவரை. புகழ்வாய் சீயோனில் தேவனை. ஓசானா. ஹோசானா தாவீதின் குமாரன். ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய தலத்திலே நிலை நிற்பவன் யார்? பழுதில்லா கரங்களும் தூய இதயமும் உள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செலவிடாது தன் அயலானிடம் வஞ்சக ஆணையிடாது இருப்பவனே. புகழ்வாய் ஜெருசலேம் ஆண்டவரை. புகழ்வாய் சீயோனில் தேவனை. எல்லோரும் ஹோசானா ஹோசானா. தாவீதின் குமாரன். ஏதேது இம்மகிமையின் மன்னன் யாரோ? இவரே வீரவல்லவ ஆண்டவர், போரிலே வல்ல ஆண்டவர். ஏதேது இம்மகிமையின் மன்னன் யாரோ? சேனைகளின் ஆண்டவர் இவரே. லௌடா ஜெருசலேம் டோமினும். லௌடா தேயும் சீயோன். ஹோசானா 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 ஃபிலியோ தாவீத். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற மாண்பீரே என்ற கீதத்தில் ஒன்றைவாம். ஆராதிப்போம்.
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர். அதிலே சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்ததே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.